நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்விக்காக நான் உங்கள் சுஃபியான். இந்நிகழ்ச்சியில் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தை வேளாண்மை துறையில் குற்றம் சாட்டும் தமிழக வெற்றி கழகம் வர்சஸ் எதிர்க்கட்சிகள். இந்த நடவடிக்கைகளில் பலவித விவகாரங்கள். முதலில் நாம் இன்றைக்கு பேசுவது தமிழ் மொழி, தமிழ் தாய் வரலாறு. தமிழ் தாயுடைய முதலில் பாடுவதால் அது இந்தியருக்கு எதிரானது அல்ல, இந்தியாவின் கூட்டாட்சிக்கு என்கிறார் முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள். அதை போன்று நிதிநிலை அறிக்கையில் 2ஆம் நாள் விவாதம் நடைபெறும் நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்தாய் விவகாரத்தை சட்ட வடிவமாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தார்கள். நெல்லுக்கான சன்னரகம் கோவை செழியன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தான் இதை சட்டமாக்கி தர வேண்டும் என்று வைத்திருக்கிறார். அதே மாதிரி நெல் மற்றும் கரும்பு இரண்டுக்குமான அந்த உயர்த்தி வழங்கப்படுகிற நிலைகள். ஆகவே இன்றைக்கு சட்டமன்றத்தில் எப்படி சென்றது, இந்த விவாதத்தினுடைய கருப்பொருள் எவ்வாறு அமைந்திருக்கிறது, மக்களுக்கு பயனுள்ள அடிப்படையிலான விவாதங்களை முன்னெடுத்து செல்கிறார்களா, நிறைய பேச போகிறோம். நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலே மோகநிதி திமுக ஆதரவாளராக கலந்து கொள்கிறார். அவரை வரவேற்போம். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு நரேஷ்குமார் ராஜேந்திரன் வாருங்கள். எமது படப்பிடிப்பின் வெளிப்புறத்தினுடைய அரசியல் விமர்சகராக வழக்கறிஞர் அக்னீஸ்வரனை நான் வரவேற்கிறேன். வணக்கம் அக்னீஸ்வரன். வணக்கம் சார். இன்னும் சட்ட நேரத்தில் காவிரி டெல்டா விவசாயி பாதுகாப்பு சங்கத்தினுடைய தர்மசாமிநாதனும் எம்மோடு இணைகிறார். மோகநிதி, எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய இந்த புதிய ஆட்சியினுடைய இன்றைக்கு நடந்த இந்த விவாதம் பட்ஜெட்டுக்கு அப்புறம்? இல்லை, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய சொந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் பேசும்போது அதிக முறை குறுக்கிட்டு சப்ஜெக்ட் மேட்ருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சப்ஜெக்ட் மேட்ருக்குள்ளே கொண்டு வரதே பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது சபாநாயகருக்கு. அதிக புகழ்ச்சி உரைகள் தான் இந்த சட்டமன்றம் முழுக்க அமைச்சர்களால் பேசப்பட்டு இருக்குது. அதை சகித்து கொள்ள முடியாமல் அவர் கொடுத்த ரியாக்ஷன்லாம் கூட சமூக வலைதளங்களில் வெகு பேச்சுபொருளாக போயிருந்தது. ஸோ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் இந்த தமிழ்நாடு அரசு ஒரு புதிய ஸ்லோகனை கொண்டு வராங்க. எந்த மாதிரி? வெற்றி பாதையை நோக்கி தமிழ்நாடு, வெற்றியை நோக்கி தமிழ்நாடு, வெற்றியை நோக்கி. சரி, எந்த இடத்தில் தமிழ்நாடு தோற்று போயிருக்கிறது அப்படின்னு இந்த அரசால் சொல்ல முடிந்ததா அப்படின்னா இதுவரையில் அதற்கான வாதங்கள் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற ஓரிரு வாரங்களில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறது. அங்கே பேசின தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பேசினார் அப்படின்னா தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறது, சிறந்து வழங்கி கொண்டிருக்குது அப்படின்னு தான் பேசுகிறார். இந்த நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் பேசின நிதித்துறை அமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் தமிழ்நாடு எல்லா இடத்திலும் வளமான இடத்தில் இருக்கிறது, வளர்ச்சியை நோக்கி சென்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிதித்துறை அமைச்சர் பேசுகிறார். அப்போ தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளில் எந்த இடத்தில் தோல்வியை கண்டது, இது இப்போ எதற்காக வெற்றி என்பது தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு டிஃபனிஷனே இல்லாமல் இருக்குது. இதை தாண்டி இந்த ஒரு 3 மாத காலத்தில் தாவேகா இந்த அரசு எந்த இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டும். மாநில சுயாட்சி விஷயத்தில் தோல்வியை கண்டிருக்கிறது தாவேகா. மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 3வது இடத்திற்கு போயிருக்கிறது. அதை கண்டித்து இன்னைக்கு தீர்மானத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் இதற்கு முன்னாடி எந்த இடத்திலாவது அதை பற்றி பேசினாரான்னு கிடையாது. காமராஜர் அவர்களுடைய புகைப்படத்தை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வு விவகாரத்தில் எவ்வளவு ஒரு அசால்ட்டாக அந்த விஷயத்தை எடுத்தார். ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்க எந்த அளவிற்கு அச்சப்பட்டார், இந்த தமிழ்நாடு அரசு எந்த அளவிற்கு அஞ்சியது அப்படிங்கிறத பொதுமக்கள் பார்த்தார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த 3 மாதங்களில் தமிழ்நாடு கண்ட வெற்றியை தோல்விக்கு கொண்டு வந்தது தான் தாவேக அரசுடைய சாதனை. இவர்கள் கண்ட தோல்வியிலிருந்து வெற்றியை நோக்கி அப்படிங்கிற கான்செப்டை தான் என்னால் பார்க்க முடியுது. இந்த நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு நடந்த பட்ஜெட் வேளாண் துறைக்கான நிதிநிலை அறிக்கையில் தொடர்ந்து இதுவரையில் இவர்கள் இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் ஏதாவது ஹைலைட்டடான ஸ்கீம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதற்கு பெயர் மாற்றம் செய்து தான் கொண்டு வந்த மாதிரி காட்டுவது தான் மிக முனைப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க.
ஒரு ஆட்சியுடைய வளர்ச்சி இன்னைங்க இவர்கள் சொல்ற மாதிரி வெற்றியை காட்டணும் அப்படின்னா ஏற்கனவே வெற்றியில இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி நாம் வெற்றியை கொண்டு வந்ததாக காட்டணும் அப்படின்னா அவர்கள் கொண்டு வந்த ஸ்கீமை எல்லாம் நாம கொண்டு வந்த மாதிரி காட்டிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இவங்க எடுத்துக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த ஸ்கீமுகள்லாம் பெயர் மாற்றம் செய்வதை இவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலையும் தெரியுது. அதே மாதிரி வேளாண் துறையை பொறுத்தவரையில இவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக வாக்குறுதிகளில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறார்கள் விவசாயிகள் இந்த வேளாண் பட்ஜெட்டை பொறுத்தவரையில். மோகனேதனுடைய முதல் கட்ட கருத்தை எடுத்திருக்கேன். இப்போ இன்னைக்கு நரேஷ்குமார், நீங்கள் ஒரு செய்தி தொடர்பாளர், பார்ட்டியுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். இந்த 3 மாதத்திற்குள் நீங்கள் என்ன நோக்கத்தில் வெற்றியை நோக்கி பயணிக்கிறீர்கள், உங்கள் நோக்கம் என்ன என்ற கேள்வி வைக்கிறார். அவரே பதிலும் சொல்லியிருந்தார். வெற்றியை நோக்கிய பயணம் அப்படின்றது தான் அதற்கான பதில். என்ன வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இத்தனை ஆண்டுகளாக பட்ட துயரிலிருந்து மீண்டு வெற்றியை நோக்கி அவர்களை பயணப்படுத்துறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இலக்காக பயணிக்கிறோம். முதல் விஷயம் நண்பர் சொல்லும்போது சொன்னார், சபாநாயகர் அவர்கள் சட்டமன்றத்தில் இன்றைக்கி நடந்த விஷயங்களை அவர் கோடிட்டு காட்டினார். ஒரு சட்டமன்றம் எப்படி நடக்கும், சபாநாயகர் என்ன பேசுவார், உறுப்பினர்கள் என்னென்னலாம் கேள்விகள் வைப்பாங்க, எப்படி பதில் கிடைக்கும், அமைச்சர்கள் என்னென்ன முன்வைப்பார்கள், இதையெல்லாம் இன்றைக்கி நம்ம நேரில் பார்க்குறோம், முழுசாக உட்காந்து பார்க்குறோம். அப்படின்னா அதற்கு இந்த ஆட்சி அதை நேரலை படுத்தி இருக்கிறது. கடந்த ஆட்சியில் வாழ்க்கையே பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அதை செயல்படுத்தாமல் வாயிலேயே வடை சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்சி நடத்திட்டு இன்றைக்கு முதல் வெற்றியாக நான் பார்க்கிறது சபாநாயகர் என்ன செய்தார், அங்கே உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள் நம்ம பேசுகிற அளவுக்கு, மக்கள் புரிஞ்சிக்கிற அளவுக்கு, பார்க்குற அளவுக்கு லைவ் செஷனை கொண்டு வந்திருக்காங்க முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே. இதை முதல் வெற்றியாக நான் சொல்கிறேன். லைவ் செஷன் கொண்டு வந்து முதல் வெற்றி, இது நான் முதல் வெற்றியாக பார்க்குறேன். ஏன்னா இதை பண்ணல இல்லையா இதுக்கு முன்னாடி இது ரொம்ப சிறிய விஷயம். மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையை இங்கேருந்தே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இல்லை, இது எப்பவும் பேசப்பட்டு கொண்டே வந்தது, இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்கோம். ஸோ அதை முதல் வெற்றியாக பார்க்குறோம். ரெண்டாவது பட்ஜெட்டில் பற்றி பேசினார். எங்களுடைய உறுப்பினர்களை அமைதிப்படுத்துறதுக்கே சபாநாயகருக்கு நேரம் இருந்ததுன்னா, எங்களுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் 2 பேருக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்கணும். யார் தவறு செய்தாலும் தடுத்து நிறுத்தும் நடுநிலைத்தன்மையாக சபையை நடத்த வேண்டியது சபாநாயகரின் அடிப்படை கடமை. அந்த கடமையை சரியாக பின்பற்றுகிறார் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தே நம்மளுக்கு வருவது ஒரு வரவேற்பாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அந்த விஷயத்தில் சபாநாயகர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பலதரப்பட்ட வாழ்த்துக்களும் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் இந்த பட்ஜெட் விஷயத்தில் நண்பர் சொல்லும்போது மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தது தாவேகா அப்படின்னு சொன்னார். முதல்ல இங்கே கவர்னருடைய நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது, மத்திய அரசுகள் நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது தமிழ்த்தாழ் வாழ்த்துக்கு 3ஆம் இடம் கொடுத்ததாக இன்று பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது பிப்ரவரி 2026 கவர்னருடைய நிகழ்ச்சியில் இதே தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடுபடும் பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இதே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த தீர்மானம் ஏற்றும் பொழுது மட்டும் நாடகம் நடத்துகிறார்கள். மனோன்மணியம் கல்யாண சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடந்த விருது வழங்கும் விழாவில், அந்த விழாவில் இங்கே அமைச்சராக இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறார். நாங்கள் முன்கூட்டியே தெரிவிக்கிறோம் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்கல. ஆளுநர் தன்னிச்சையாக செயல்படுகிறார். அதை எதிர்த்து அவர் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறார். இதற்காக பட்டம் வாங்க வந்தவர்களை எல்லாம் அன்னைக்கு அலைக்கழிக்கணுமா? அவர் தன்னிச்சையாக நடக்கிறார். அடுத்து என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கணும், சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் போடணும், அடுத்து நம்ம எப்படி இதை உரிமையை பெற்றணும், அந்த செயல்பாட்டை நோக்கி தாவேகா முன்னேறுது. அதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் செயல்பாட்டில் எதுவும் இருக்காது. நீட் தற்கொலை பற்றி நண்பர் பேசினார். தமிழ்நாட்டிலேயே இந்த நீட்டை வைத்து மிகப்பெரிய அரசியலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தங்கை அனிதா அவருடைய மரணத்தில் எந்த அளவுக்கு அரசியல் செஞ்சது அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் நான் முதல் கையெழுத்தில் இந்த நீட்டை விலக்க வேண்டும் வாழ்க்கையே பேசினாரே இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், அன்றைய துணை முதல்வர். அவர் இதற்கான தீர்வை கொடுத்தாரா? கடைசி வரைக்கும் வெற்று விளம்பர அரசியலை மட்டும் ஆட்சியில் நடத்திவிட்டு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மீது சாடலை மட்டும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்குறேன், அந்த விஷயத்துக்கு உண்ணாவிரதம் இருந்தாங்க, லட்சக்கணக்கான கடிதங்களில் கையெழுத்து இயக்கம் நடத்துனாங்க, அதெல்லாம் குப்பை மேட்டுக்கு போச்சு. இவர்களால் என்ன தீர்வு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு? இன்றைக்கு பேசுகிறாங்க, அங்கே போய் லோகாயுக்தாவில் போய் தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு பேசாமல் இவங்க செஞ்சதெல்லாம் அங்கே வண்டவாளத்தை ஏற்றி நமக்கு வர வேண்டிய நிதியை குறைக்கணும்னு சொல்கிறீங்களா? எங்களுடைய உரிமையை எங்கே பேசணும்னு எங்களுக்கு தெரியும். அதற்கு தான் இன்னைக்கு மக்கள் மேண்டேட் கொடுத்து எங்களை ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு ஆட்சியில் இருக்கும்போது சத்தம் இல்லாமல் எல்லா உரிமைகளையும் பறி கொடுத்து விட்டு எதிர்கட்சி ஆன உன்னன் இங்கே புலம்புவதும் ஆளும் கட்சிகளை முடக்குவதும் ஒரு செயல்பாடாக செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதற்கு பிறகு
எதிர்க்கட்சி வரிசை மட்டும்தான் அமர்ந்திருக்கும், மக்கள் அதை கொடுப்பாங்கன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் திரு அக்னீஸ்வரன் சார். இப்போ இன்றைக்கு 2 தரப்பிலும் சில கருத்துக்கள் வைத்தார்கள். அதாவது முன்னேற்றத்தை நோக்கிய புதிய ஒரு முயற்சி, அதற்கு எதிர் கவுண்டரும் வந்திருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு அரசியல் விமர்சகராக இன்றைய சபை நடவடிக்கைகள் உங்களின் பார்வையில்? சார், அனைவருக்கும் வணக்கம். சார், தமிழ்நாடு சட்டமன்றம் புதிய ஆட்சி தாவேக ஆட்சி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய போக்குகள் எப்படி இருக்குன்றது ஒட்டுமொத்த மக்களுக்குமே நன்றாக தெரிகிறது. ஆனால் அதை நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் தமிழ்நாடு சட்டமன்றம் மிகப்பெரிய இந்திய நாட்டிற்கே வழிகாட்டுதலாக இருந்த சட்டமன்றம் இன்றைக்கு வேளாண் துறையில இவங்க திரு MRK பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் சில கேள்விகளை கேட்கிறார், அதற்கு பதிலளிக்கிறார்கள். இப்ப என்னன்னா, வெற்றி வெற்றி என்று சொல்லுகிறார்களே ஒழிய இவர்கள் இதுவரை எதில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள்? நான் சொல்லுவது தேர்தலுக்கு பிறகு நீங்கள் மக்களை சமூக வலைதளங்களை பயன்படுத்தி இந்த நாட்டில் ஆட்சி பிடித்திருக்கிறீர்கள். எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் கூட சொன்னார், நாங்கள் ஒரு மேண்டேட்டரி எங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னார். மேண்டேட்டரி இல்ல சார், மைனாரிட்டி அரசாங்கம், கூட்டணி கட்சிகளின் சேர்த்து ஒரு அரசாட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, நீங்க வேளாண் பட்ஜெட்ல எல்லாமே சொன்னது எல்லாமே அதிமுக திமுக போட்ட அந்த வேளாண் இதுல இருந்துதான், திமுக வந்ததுல இருந்துதான் நீங்க புதுசா சொல்லிருக்கீங்க. அது பெயர் மாற்றமா இல்லையான்றத மக்களுக்கே நம்ம விட்டுருவோம். நம்ம புதுசா இந்த அரசாங்கம் விமர்சிக்கிறதுக்கு நான் விரும்பவில்லை. ஆனால் செயல்கள் என்று வருகிற போது அதுல செயல்கள் என்ன காட்டியிருக்கிறீங்கன்றதான முக்கியம். எண் 1, நீங்க வேளாண் பட்ஜெட் போடுறீங்க, கரெக்ட். நீர்ப்பாசனத்தை பத்தி ஆறு ஏரி குளம் கண்மாய் இவைகளில் நீர்வரத்தை பெருக்குவதற்கு ஏதாவது வேளாண் துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரா? இல்லைங்க. சரி, ரெண்டாவது, நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி டன்னுக்கு நெல்லுக்கு 3500 ரூபாய், கரும்புக்கு 4500 ரூபாய் என்ன அறிவிப்பு? சரி, அது 2. மூணாவது, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் சார் முதல்ல வேளாண் பண்ணணும்னா ஒன்னு மின்சார ஒன்னு தண்ணி வேணும். தண்ணியை பத்தி இந்த வேளாண் பட்ஜெட் சொல்லவே இல்லை. அடுத்து மின்சார வேணும். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்த இலவச மின்சாரம் கேட்டு விண்ணப்பித்திருக்கிறவர்கள் மனு கொடுத்திருக்கிறாங்க 2 லட்சம் பேர். தட்கல் முறையில் 50,000 பேர் எனக்கு மின்சாரத்தை உடனே கொடுங்கன்னு தட்கல்ல பணம் கட்டி கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த தகவல்களும் இல்லை. ஆகையினால இவைகள் எல்லாமே சரி சார். சார், 1, எதுவுமே பேசாமல் இருப்பது கூட வெற்றிதான். மக்கள் உங்களை வெற்றியடை வைத்திருக்கிறார்கள். எதற்கு? நீங்க முந்தைய அரச குறை சொல்றதற்காக நீங்க இப்படி சொல்லிக்கிட்டே போக முடியாது. நாங்கள் வந்தோம், இத பாருங்க, இத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, நாங்க இதை செஞ்சோம். இதுக்கு முன்னாடி ஆட்சி 1 லட்சம் பேருக்கு இலவச மின்சாரம் உடனே அந்த அரசுல கொடுத்தாங்க, நாங்க பாருங்க 2 லட்சம் பேருக்கு கொடுத்தோம். அது செயலில் காட்டினால் ராயல் சல்யூட் டு சிஎம் சார். ஆனால் நடைமுறையில் அது நடக்கிறதா என்று கேட்டால் வெறும் விளம்பரங்கள், வெற்று வசனங்கள், அது மாதிரி இதே மாதிரி போச்சுன்னா இது எங்க போய் நிக்க போறது என்று தெரியவில்லை. அப்படிதான் நான் பார்க்கிறேன். சரி, ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த நிகழ்ச்சியில. ஒரு அற்புதமான விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம விவசாயத்துறை கேட்போம். வணக்கம் திரு தர்மசாமிநாதன், காவேரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். வேளாண் பட்ஜெட்டுகள் குறித்தெல்லாம் இன்று பார்க்கப்பட்டது. வரலாற்றில் இதுவரை நடக்காத உயர்வு அப்படின்னு ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் வெற்றி கழகம். உண்மையிலேயே தர்மசாமிநாதன், இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதிகம் பாதிப்புக்குள்ளான தஞ்சை காவேரி டெல்டா விவசாயிகளின் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் உங்களுக்கு தான் இதில் அதிக கடப்பாடும் பொறுப்பும் இருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது ஐயா நெறியாளர் அவர்களுக்கும் கோடிக்கணக்கான ஜெயா பிளஸ் நேயர்களுக்கும் முதல் விவசாய சங்க சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா அக்னீஸ்வரன் அவர்களுக்கும் வந்திருக்கிற தாவேக ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக சேர்ந்த சகோதரர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நிதிநிலை அறிக்கையில் அதாவது நீண்ட கால திட்டங்கய்யா, எதுவுமே இப்போ ஒரு 1000 கோடிக்கு கூட இப்போ உடனடியாக செயல்படுற மாதிரி எந்த திட்டமும் இல்லை. நாங்கள் கேட்டதுங்கய்யா, பயிர்க்கடன் தள்ளுபடி
அதாவது 5 ஏக்கருக்கு உள்ளது வந்து முழுமையா தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல உள்ளது 50% தள்ளுபடி. நாங்க கேட்டது இல்லையா. ஆனா முதலமைச்சர் வந்து எங்க ஊருக்கு செங்கிப்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டத்தோட செங்கிப்பட்டி ஏரியாவுக்கு வரும்போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு அன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறாங்க. அன்னைக்கு அறிவிக்கிறாங்க, நான் விவசாய குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன், விவசாயிகளோட குடும்பத்தில் நான் மகனா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன், உண்மையா விவசாயியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் உத்தரவாதமா கொடுக்குறேன், நான் முதல் நாள் முதலமைச்சர் மாதிரி சொல்லிட்டு செய்யாம போயிட மாட்டேன்னு சொல்றாங்க. எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை ஏற்படுத்தி, மகிழ்ச்சி ஏற்படுத்தி, காவிரி டெல்டா விவசாயிகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம். சரி, இது மாதிரி சொல்லியிருக்கிறாரு, செஞ்சுவாருன்ட்டு. ஆனா ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்த பிறகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் நான் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 35 ரூபா, அதாவது ஸ்கேல் வைக்கிறாங்க, அமௌண்ட்ல ஸ்கேல் வைக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க, 50,000 வைக்கிறாங்க. நீங்க சொன்னது வந்து 5 ஏக்கருக்கு உள்ள பயிர்க்கடனை முழுமையா தள்ளுபடி பண்றீங்க. நாங்க என்ன கேட்கறோம்னா, நீங்க சொன்னதை செய்யுன்னு கேட்கறோம். ஐயா, விவசாயிகள் வந்து இப்ப என்னன்னா குறுவை சாகுபடி எங்களுக்கு போயிட்டு போச்சு. சுத்தமா குறுவை சாகுபடி இல்ல, பாலைவனமா மாறிடுச்சுங்க. காவிரி டெல்டா வந்து சுத்தமா 6 ஏரிகள்லாம் தண்ணியே இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு கல்லணை லைவ்ல நம்ம இதெல்லாம் எடுத்தோம், சுத்தமா வறண்டு கிடக்கு. ஆடி 18 விழாவே கொண்டாட முடியல எங்களால, பாலைவனமா மாறிடுச்சு. ஆடு மாடுகள் குடிக்க தண்ணி இல்லைங்க. முதல்ல ஆறுங்கள்ல ரொம்ப மோசமான ஏரியில தண்ணி இல்ல. எங்களை விட்டுருங்க, விவசாயிகள் விட்டுருங்க, உணவு நாங்க தயாரிக்க முடியல. அந்த கால்நடை ஜீவன்கள் என்ன பண்ணும், நீ குடிக்கவே தண்ணி இல்லைங்கய்யா. அன்னைக்கு கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா அணையிலும் கேஆர்எஸ்ல இருந்து, கபிலில இருந்து, கேரங்கில இருந்து, கேமாலில இருந்து முழு கொள்ளளவு தண்ணி வச்சிருக்காங்க. நாங்க கிட்டத்தட்ட 3 மாசமா அந்த ஆட்சி வந்த பிறகு சொல்றோம், தயவு செய்து உச்சநீதிமன்றம் போங்க, அவங்க மேல வழக்கு போடுங்க, நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கர்நாடகா எப்போதுமே தர மாட்டேங்க, நம்மளை ஏமாத்துது. முதலமைச்சர் அவர்களே வழக்குக்கு செல்லுங்கள், வழக்குக்கு செல்லுங்கள் காட்டுக்கத்தான் கத்திட்டு இருக்கோம் காவிரி டெல்டா விவசாயிகள். தயவு செய்து காது கொடுத்து கேட்காத அந்த முதலமைச்சர் கடைசி டயத்துல இப்ப போய் 1 மணி சட்டமன்ற சொல்றாரு, நாங்க வழக்கு தொடுக்கிறோங்கிறாரு. அதுக்குள்ள குருவை படிச்சுங்க. எங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க, 20 டிஎம்சி கொடுத்திருந்தாவே குருவை நாங்க நட்டுருப்போங்க. ஜூன் 12 திறந்து ஜூன் 16 போன வருஷம் தண்ணி திறந்து கிட்டத்தட்ட 5.5 லட்சம் நாங்க விவசாயிகள் மகிழ்ச்சியா குருவை சாகுபடி பண்ணோம். சிறப்பா வந்துச்சு. இன்னைக்கு நாங்க வந்து பாலைவனமா மாறிடுச்சு, எங்க வாழ்வாதாரம் செதஞ்சு போச்சுங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. எங்க நிலைமை அப்படின்னா, விவசாய தொழிலாளர்கள் விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலைக்கு ஒண்ணும் இல்ல, 100 நாள் வேலையும் குறைஞ்சு போச்சு. அந்த மகாத்மா காந்திங்கிற வேலை வாய்ப்பும் சுத்தமா இல்ல, கொடுக்க மாட்டாங்க கிராமத்துல. இன்னைக்கு ஏன் உண்மையில சொல்றேன், உணவுக்கு விவசாயிகளும் கஷ்டப்படுறோம். நாங்க உலகத்துக்கே சோறுப்பட்ட விவசாயிகள் இன்னைக்கு நாங்க கஷ்டப்படுறோம். ஆனா விவசாய தொழிலாளர்கள் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கீங்க. பாதி குடும்பம் திருப்பூர் ஈரோடுன்னு கிளம்பிட்டாங்க. எங்களோட நிலைமை ரொம்ப பரிவாரத்துக்குரியா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன் முதலமைச்சர்னா, நீங்க ரைட்டு கடன் தள்ளுபடி சொன்னீங்க, நீங்க அதுலயும் எங்களை மோசம் பண்ணிட்டீங்க. நீங்க ரைட்டு முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்றீங்கன்னா, இப்ப இந்த நெல்லுக்கு குண்டால் நீங்க 3500 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. ஓகே, தேர்தல் அறிவிப்புல நான் ஆட்சிக்கு வந்த மறுநிலமே 3500 ரூபாய் குண்டால் தருவேன்னு சொன்னாருங்க. முடிஞ்சு போச்சு. டன்னுக்கு கரும்புக்கு 4000 ரூபாய் 4500 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. இப்ப என்ன அறிவிச்சிருக்கிறாரு, ஐயா நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் எங்களுக்கு போதுமானது இல்லைங்க. உரம் மூட்டை 400 ரூபாய் ஏத்துறீங்க ஒரு மூட்டைக்கு. உரம் நிறுவனங்களை ஏத்துது, மத்திய அரசு அதை கண்டுக்க மாட்டேங்குது. விவசாயிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறோம். நாங்க என்ன கேட்கறோம்னா, நாங்க வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு இருக்கோங்க. 100 அடி பள்ளத்துல இல்லைங்கய்யா, கிட்டத்தட்ட 1000 அடி பள்ளத்துல கீழே கிடக்குறோம். நாங்க எழுப்பி மேல வரணும்னா இந்த விவசாய கடனை வந்து எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம இந்த 21 வாங்கணும்னு இருக்கான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பிஎஸ்சிபிக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிருக்க கணக்கு ஒரு 60 பேர் 70 பேர் தான் வருது. முழு கடன் தள்ளுபடி நீங்க சொன்ன மாதிரி 5 ஏக்கர் உள்ளவங்க முழு கடன் தள்ளுபடி பண்ணுவீங்க. அப்பதான் நாங்க வாழ்வாதாரம் திரும்ப நாங்க மேலாட்டி வர முடியும். இந்த ஏக்கருக்கு வறட்சி மாவட்டங்களை அறிவிச்சு காவிரி டெல்டாவை ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வறட்சி நிவாரணம் கொடுக்கணும். ஐயா சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கும் போது ஐயா மரியாதைக்குரிய செங்கோட்டையர் அவர்கள் சொல்றாங்க, அது வந்து செப்டம்பர்ல தான் அறிவிப்பாங்கிறாங்க. அதுக்குள்ள நாங்க செத்துருவோம். ஐயா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஐயா யார்ட்டும் 1000 ரூபாய் கடன் கேட்க முடியாது. வயலட் இருந்தா தான் எங்கள்ட்ட கடன் கொடுப்பாங்க. ரொம்ப நிலைமை மோசமா இருக்கு. வேலை இல்ல, விவசாயிகள் நடந்தாதான் சொல்லுங்க. இல்ல ஐயா பேசுறது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. நீங்க பேசுறது யதார்த்தத்தை தான் பேசுறீங்க, நான் நம்புறேன். திரு அக்னீஸ்வரன் சார், இப்ப உங்களுக்கான கேள்வி, திரு சாமிநாதன் அவர்கள் ரொம்பவே யதார்த்தத்தை பேசுகிற மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசமாக பேசுகிறார். எனக்கு இந்த டெல்டா விவசாயிகளுடைய நிலைகளை கேட்கிற போது ஜெயா பிளஸ் கடந்த காலங்களில் ஏராளமான 100 நாங்கள் நடத்தியிருக்கோம். உண்மையிலேயே இதற்கு எல்லாற்றுக்கும் இந்த அரசாங்கம் தான் காரணமா? வந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கூட முடியவில்லை. இன்று தான் 3 மாதம் ஆகியிருக்கிறது. இன்றைக்கு 10ஆம் தேதி. அதற்குள் இதையே நீங்கள் குறையாக வைக்கிறது எப்படி என்ற ஒரு கேள்வி வைக்கின்றேன். அதாவது சார், 80 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் 3 கட்சி ஆண்டு இருக்குது. காங்கிரஸ், திமுக, அதிமுக. 4வது கட்சி ஆட்சிக்கு வந்து ஒரு 80 நாள் ஆயிருக்குது. அதனால 3 கட்சி ஆண்டதுல பிழைகள் அல்லது முன்னேற்றங்கள், இத ரெண்டையும் சேர்த்து 80 நாள் தான் ஆச்சு. தாவேகா அரசின் மீது யாரும் குறை சொல்ல முடியாது. அது அரசியலும் கிடையாது. ஆனால் அடிப்படை இலக்கணம் ஒண்ணு இருக்குல்ல சார், நீங்க
மேகதாது விஷயம் என்ன ஆகுது? ஏற்கனவே ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி இந்த அணைகள் எல்லாம் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது அப்படின்றாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அது பத்தி பேசாம தமிழ்நாட்டின் எல்லையிலிருந்து 4 கிலோமீட்டர்ல இன்னைக்கு மேகதாடு அணை கட்ட போறாங்க. அது ஏறத்தாழ 67 அடி. இதுக்கு முன்னாடி இருந்த 3 அணைகளும் 200 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்குது. ஆனா இது அப்படி அல்ல. ஆனால் நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 80 நாளையில உங்களை நாங்க குறை சொல்லல, ஆனால் பேசாமலே இருக்கிறீர்களே அப்படின்னா அத பத்தி தெரியலையா அல்லது அக்கறை இல்லையா? சரி, அப்ப யாரை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் அல்லது நிந்திக்கிறீர்கள்? வேண்டுமானால் அடுத்த ஜென்மத்துல விவசாயிகள் சாப்பிடட்டுமா, உழுகட்டுமா, தண்ணீர் வரட்டுமா? அதுக்கு அது பொருள் அல்ல. நீங்க போறேன்னு சொன்னீங்க, தமிழக அரசின் செய்தி. ஆனா அங்க என்ன ஆகுதுன்னா வர வேணாங்கிறாரு. அப்ப இவ்வளவு சூழ்நிலைகளுக்கு நடுவுல இன்று வரை அமைதியாகத்தான் இருக்கிறார். சரி, முதல் தனி தீர்மானம் போட்டாங்கல்ல மேகதாட்டுக்கு, அதுல என்ன சொல்றாங்க? எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை, இது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவர் விரிச்ச வலையில இவர் போய் விழுந்துட்டாரு. 2வது நடுவர் மன்றம், ஏற்கனவே ஒரு நடுவர் மன்றம் 2007 போட்ட தீர்ப்பையே இன்ன வரைக்கும் நாம இன்னும் நடைமுறைப்படுத்தல. அதிமுக அரசாங்கம், உமாபாரதி அவர்கள் மத்திய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் அதிமுக அரசாங்கம் அது அரசாணையில வெளியிட்டாங்க. எவ்வளவு போராட்டம், ஒழுங்காற்றுக்குழு, உச்ச நீதிமன்றம். அப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு இப்போ இன்றைக்கு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறார்கள் என்றால், இப்ப 80 நாளில ஏதாவது பேசியிருக்கலாமே, செய்யலையே. இப்ப இயற்கை மழை கொடுத்தால் இது பேசவே தேவையில்லை நினைக்கிறீங்களா? இது ஒன்று. அதையும் தாண்டி சார் சட்டம் மனிதனுக்காகவா அல்லது சட்டத்திற்காக மனிதர்களா? உச்ச நீதிமன்றம் வனத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. வருசநாடு, வாளிப்பாறை, முத்தாலாம்பாறை, இது எல்லாமே சேர்த்து, மயிலாடும்பாறை, இது எல்லாத்தையும் சேர்த்து 6 மாத காலத்திற்குள் அங்கு 200 ஆண்டுகளாக வாழ்ந்த மனிதர்கள் ரேஷன் அட்டை வச்சிருக்கிறாங்க, பட்டா நிலம் வச்சிருக்கிறாங்க, விவசாயம் பண்றாங்க, அவர்கள் காலி செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு வனத்துறை அமைச்சரும், தமிழ்நாடு முதலமைச்சரும், தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சரும் இது பற்றி உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தொடுத்து போறாங்களா? அப்போ இது 2வது. 3வது உணவுத்துறை அப்படின்னு வருகிற போது, வேளாண் துறை அப்படின்னு வருகிற போது சார், இன்னைக்கு நாம சாப்பிடுறது எல்லாமே கடமைக்கும் சத்தில்லாததையும் சாப்பிடுகிறோம். உலகத்துக்கே தெரியும் மஞ்சள் புற்றுநோயை குணப்படுத்தும்னு. அது ஈரோடு தான் மஞ்சளை உற்பத்தி செய்வதில் இந்தியாவிலே முதலிடம். ஆனால் வருத்தத்தோட செய்தி என்ன தெரியுமா? ஈரோட்ல தான் புற்றுநோய் அதிகமாக இருக்கிற மாவட்டமா இருக்குது. எப்படிப்பா? மஞ்சளை சேர்த்தா புற்றுநோய் வராது, ஆனா ஈரோட்டு மக்களுக்கு புற்றுநோய் அதிகமா வருது எப்படின்னு கேட்டால், நண்பர்களே, தோழர்களே, சாமிநாதன் போன்றோர்கள் மக்களுக்காக உழைக்கிறாங்க. ஆனால் இந்த குர்குமின் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளை அதை அரைக்கும் போது உள்ளுக்கு இருக்கக்கூடிய குர்குமின் என்று சொல்லக்கூடிய சத்தை மட்டும் உறிஞ்சி அதை அயல் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்கிறோம். அதனுடைய கழிவு பொடியைத்தான் நாம் சமைக்கிறோம், முகத்துக்கு போடுகிறோம். அப்படிப்பட்ட நாட்டில் வாழ்கிறோம். இதை வேளாண் துறை அமைச்சர் இதை பற்றி நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? இல்லை. அப்போ சரி, எல்லாமே இனிமேலுக்கு MNC கம்பெனி தான் இந்த நாட்டில் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், எல்லாமே. ஹர்மூஸ் தீவுல ஏன் அங்க ஒரு ஒரு கேஸ் கப்பலை நிப்பாட்டுனா இங்க டீ வேலை 15 ரூபா ஆகுது. 10 ரூபாய் இருந்தது 12 ரூபாச்சு, 15 ரூபாய் ஆயிருச்சு. அப்போ ஹர்மூஸ் தீவுல நிப்பாட்டுனா இங்க அடி விழுகுது பாருங்க. இது மாதிரித்தான் உழுதவன் கணக்கு பார்த்தால் அது கூட மிஞ்ச மாட்டேங்குது, உலக்கு கூட மிஞ்சல. ஆக தண்ணீரும் வரவில்லை, மின்சாரமும் வரவில்லை. இவர்களை பொறுத்தளவில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொன்னா, எதில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள்? இந்த 80 நாளில் எதுல வெற்றி? சரி என்பதுதான் கேள்வி. மின்சாரம் கிடைக்க மாட்டேங்குது, வீட்டுக்கே தட்டுப்பாடா இருக்கிறது. ஒரு புறத்தில் மின்சாரம் 200 யூனிட் ஃப்ரீங்கிறீங்க, ஆனால் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு 500க்குள்ளன்றீங்க. ஆனா இதுக்கு முந்தைய ஜெயலலிதா ஆட்சியில 100 யூனிட் ஃப்ரீ. அது 1000 யூனிட் போனாலும் 100 யூனிட் தொடவே மாட்டாங்க.
ஆக அதுவல்லவா நிர்வாகம். அப்படிப்பட்ட வெளிப்படையான மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்கிற போதுதான் இந்த நாடு வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். ஆனா வெற்றி 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 வெற்றின்னு சொல்லிட்டே போனா தமிழ்நாடு வெற்றி ஆகாது. தமிழ்நாடு கூடிய விரைவில் இன்னும் சீக்கிரத்தில் தோல்வியை எல்லா விதத்திலும் அடைய போகிறது. அதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நரேஷ்குமார் ஒரு குரூஸ் ஏவுகணையை அரசியல் ரீதியாக பாய்ச்சிருக்கிறார். எனக்கு புரியல, ஒரு 80 நாட்களில் இவ்வளவு பெரிய விவாதமா? இதை நீங்கள் எப்படி டிபெண்ட் பண்ண போறீங்க? இல்லை, கண்டிப்பாக வந்து விவசாயிகளுடைய துயரம் அப்படின்றது கண்டிப்பாக காலங்காலமாக இருந்துட்டு வர்றது. அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து உள்வாங்குறீங்க. 100% அவர்களுடைய எல்லா கோரிக்கைகளும் செவிசாய்த்து ஏற்கப்படும். ஏன்னா நேற்றே பார்த்தோம், பல விவசாய சங்கங்கள் அண்ணன் கூட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், சங்கங்களை கூப்பிட்டு 7 அமைச்சர்கள் பேசி மறுநாளே அதற்கான ஒரு ரெமிடியை வந்து சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கொடுக்குறார். அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை, அவருடைய துயரங்களை பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் இன்றைய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, அக்னீஸ்வரன் அண்ணன் சொன்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஆட்சி அமைச்ச முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர்கள் அறிவித்த அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் அப்படியே நிறைவேற்றி விட்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வி நான் முன்வைக்கணும். முதல்ல அதற்காக நாங்கள் செய்யாமல் இல்லை. நாங்கள் என்ன நினச்சோம், 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு எஸ்டிமேஷன் போட்டு முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறோம், எது சாத்தியமோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எஸ்டிமேஷன் போடுறோம். இங்கே வந்து பெட்டியில் 100 ரூபா இருக்கும், அதில் 50 ரூபா விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பெட்டியை திறந்து பார்த்தா பெட்டியில் 1 ரூபா தான் இருக்குது. அது எப்படி இருக்கும்? அது அப்படி தான் இவங்க பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ 13 லட்சம் கோடியாக வந்து நிற்கிது கடன். இது எல்லாத்தையும் தாண்டி சொன்ன வாக்குறுதிகளில் எந்த பின்வாங்கலும் இருக்கக்கூடாது. இப்போதைக்கு இருக்கிற நிதி நிலைமையில் எப்படி நாங்கள் பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல சொன்னதுக்கும் இப்போதைக்கும் இருக்கிற நிதி நிலைமை, கடன் சுமை, கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டி, இது எல்லாம் கால்குலேட் பண்ணி இருக்கிற பணத்தில் நம்ம விவசாயிகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற உணர்வோடு தான் ஒரு ஸ்லாபை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம அதை ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த க்ரைட்டீரியாவில் கொடுக்கலாம், எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, அந்த பட்ஜெட்டை எப்படி பிரித்து நம்ம எவ்வளோ விவசாயிகளுக்கு பயன்பெறும் அளவு கொடுக்க முடியும், மீதத்தை அடுத்து வரக்கூடிய நிதி ஆண்டுகளில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் அந்த 50,000 சொன்னது, அதுக்கப்புறம் 75,000 சொல்லி இன்றைய வரைக்கும் 6,000 கோடி விவசாய கடனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இது வந்து விவசாயிகள் மேலே அக்கறை இல்லாமல் செஞ்சதில்லை. நேற்று விவசாய சங்கங்கள் முழுமையாக போராட்டம் நடத்துகிறாங்க. காவேரி நீர் பிரச்சனை இருக்குது. இங்கே எந்த ஆண்டும் மழை, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில், அண்டை மாநிலங்களில் மழை பொழியாத எந்த ஆண்டும் ஜூன் மாதம் தண்ணீர் திறந்து விட்டது கிடையாது. நம்ம போராடி இருக்கோம், பிரச்சனைகள், வன்முறைகளை சந்திச்சிருக்கோம், எல்லாத்தையும் போராடி சட்ட போராட்டம் என்று நீதிமன்றம் சென்றாலும் நம்மளுக்கு தீர்வு கிடைக்கல, நடுவர் மன்றம் அமைத்தாலும் தீர்வு கிடைக்கலன்னும் போது மத்தியில் ஆட்சியில் இருந்த 18 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி பங்கில் இருந்த திமுகவும் இதற்கு நிரந்தர தீர்வா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் வாய்மூடி மௌனியாக இருந்ததன் விளைவு இன்று நாம எல்லா பிரச்சனைகளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி நிரந்தர தீர்வை நோக்கி தாவேக அரசு அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கும். இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்கோம், அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். மின்சாரத்தை பற்றி அண்ணன் கேட்டார், எத்தனை லட்சம் மின்சாரங்க வந்து. ஒரு நிமிஷம் சாமிநாதன் சார், நீங்கள் இருங்க, நான் சார் பேசின பிறகு நான் உங்கள்கிட்ட வரேன். இருங்க, சொல்லுங்க. மின்சாரத்துறையில் கேட்டிருந்தாரு, இன்னைக்கு அமைச்சர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. மானிய கோரிக்கையில் அதற்கான விளக்கம் நாங்கள் தெளிவாக கொடுக்குறோம், யாருக்கும் இல்லைன்னுலாம் நாங்கள் சொல்லலை அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த அரசு மக்களுக்காக நம்மக்கிட்ட இருக்கிறத எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. கடனில் எவ்வளவு குறைக்கலாம் அப்படின்றத யோசிச்சிருக்காங்க. இப்போ வாங்கியிருக்கக்கூடிய கடன் ஒரு குவார்ட்டருக்கு இவ்வளோ வாங்கிட்டாங்கன்னு போன வாரம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வருடம் ஒரு குவார்ட்டருக்கும் எந்த அளவுக்கு நிதி தேவையோ அதற்கேற்ற மாதிரி நிதி நம்ம கடனாக வாங்குறது இயல்பு தான். ஆண்டு காலமாக வாங்கி வந்துட்டு இருக்கோம். கடந்த ஆண்டு ஜிஎஸ்டிபி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.54% இருந்த அந்த கடன் பெறக்கூடிய அந்த நிலையை இன்னைக்கு வந்து 0.51% நம்ம கொண்டு வந்திருக்கோம். கடன் வாங்குறதை குறைச்சிருக்கோம். இந்த ஆண்டு மட்டும் 15,000 கோடி கஜனாவுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்கோம். பல டெண்டர்களை, முறைகேடான கொடுக்கப்பட்ட டெண்டர்களை இன்னைக்கு ரீடெண்டர் கொடுத்துருக்கோம், கேன்சல்ஸ் பண்ணியிருக்கோம், நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஷெடியூல்ஸ் இது எல்லாத்தையுமே நான் சொல்கிற எல்லாத்தையுமே இந்த 80 நாட்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த 2 வருஷ சின்ன குழந்தை கட்சி தான், முதல் முறை ஆட்சி பிடிச்சவங்க தான், ஒன்றுனா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட நீங்கள் குறை சொல்லலாம், நாங்கள் வந்து எங்களுடைய தவறுகளை கண்டிப்பாக திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்குமே தவிர எதிராளிகள் மேலே பழியை தூக்கி போடக்கூடிய அரசாக இல்லை. ஒரு விஷயத்தையும் நான் பாயிண்ட் பை பாயிண்டாக எடுத்து வச்சிருக்கேன். எல்னினோடைய எஃபெக்டையும் கருத்தில் கொண்டு அதற்கும் நிதி ஒதுக்கி இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம பேசியிருக்கோம். மோகநிதி, ஒரு ஆட்சிக்காக அவர் சொல்கிறத கவனிச்சிங்களா? எந்த கிரிட்டீரியாவில் இருப்பதை பங்கிட்டு கொடுப்பது எங்கள் வேலை.
ஆனால் அதுக்கான காலம் நிறைய தேவை இருக்குது தானே. பாலைவனத்தில் சுருள போகிற காற்றலைகள் போன்று ஒரே வைத்துக்கிறா எப்படி தான் சொல்லுங்கள், ஒரு வழக்கறிஞர் நீங்கள். இல்லை, அந்த கால அவகாசம் எந்த ஒரு பாதிப்பை கொடுக்கும், என்ன ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது அண்ணன் சாமிநாதன் அண்ணன் பேசுனதுலேருந்து தெரியும். சொன்னார் இந்த நிலை நீடிச்சிச்சுன்னா நாங்கள் இறந்து தான் போகணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி விவசாயி குமரிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு கால அவகாசம் தேவை, எங்களை உட்கார விடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறோம். அதற்காக அரசு வந்திருக்கிறது. குண்டாசு போட்டு விவசாயிகளை செயல அடைச்சு அந்த அந்த நிலைக்கெல்லாம் நாங்க தொடர்ந்து விவசாயிகளுடைய கேள்விக்கு பதில் கிடையாது. இந்த அரசாங்கத்தை நான் சொல்றேன், அந்த நிலைக்கு விட மாட்டோம். மக்களுக்கான ஆட்சி, விவசாயிகளுக்கான ஆட்சி நாங்க சொல்றோம். பதில் கொடுக்காம திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சு, நாங்க வெற்றி ஆட்சியை கொடுக்கிற ஏதாவது வெற்றியை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? உங்களால் சொல்ல முடியுமா, பட்டியலிட முடியுமா? இந்த 3 மாதத்தில் என்ன வெற்றியை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க? இன்றைக்கு விவசாயிகள் குமரிக்கிட்டு இருக்கிறாங்க. காவிரி பிரச்சனை இன்னைக்கும் இருக்கு. 1 மாதத்திற்கு முன்பாக திறந்து விடப்பட வேண்டிய நீர் இன்னும் திறந்து விடப்படாமல் இருக்கிறது அணையில. நடுவர் மன்றத்தை பற்றி பேசினார். சின்ன குறிப்பிட்டு சேர்த்து சொல்லிட்டோம். அதாவது கடந்த 2026 தேர்தல் வாக்குறுதியில விவசாயிகள் கடன் பத்திய ஒரு வார்த்தை கூட இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் அதையும் சேர்த்து பேசிட்டோம். RBI கைட்லைன்ஸ் எங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் நான் கொடுத்திருக்கேன். ஒரு செகண்ட், சட்டமன்றத்தில் தாவேகா உறுப்பினர்கள் அதை சுட்டி காட்டியிருக்கோம். RBI கைட்லைன்ஸ் இந்த தேர்தல் வருவதற்கு முன்பாக, இவர்கள் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாகவே RBI கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு 6000 கோடி கொடுத்திருக்கோம். கொடுத்திருக்கோம். குறிப்பிட்ட அளவிற்கு மேலான கடன் தள்ளுபடிகளை RBI உடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் அரசாங்கத்திலிருந்து தள்ளுபடி செய்ய முடியாது. அது தெரிந்தே அத்தனை கடன் தள்ளுபடி, அதாவது விவசாயிகள் வாங்கிய அத்தனை கடன்களையும் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொன்னது நாடகமா பொய்யா? யாரை ஏமாற்றும்? அதிமுகவும் தேர்தல் வாக்குறுதிகள்ல இததான் சொல்றேன். கடைசி வரை தாவேகா பதில் சொல்ல போவது கிடையாது. இப்ப நான் சொல்றேன், அதிமுக செய்ததுன்னா உங்களுடைய தேவை கிடையாது தமிழ்நாட்டுல. இப்போ RBI கைட்லைன்ஸ் உட்பட்டு தான் இந்த 6000 கோடியை நாங்கள் தள்ளுபடிக்கு கொடுத்திருக்கிறோம். அப்போ உங்களால ஏன் முடியல? உங்களுக்கு தெரியலையா? வாக்குறுதி பொய்யா? நாங்கள் கேட்கிறது பொய்யான வாக்குறுதியா? எங்களால முடிந்தது இவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொன்னு திரும்ப திரும்ப சொல்லுவது, கஜானா காலியாகி விட்டது. கஜானாவில் 1 ரூபாய் இருந்தது. ஒரு அரசாங்கத்தின் கஜானா காலியாகுமா? அவர் சொல்றாரு, நாங்க நினைச்சோம். எனக்கு புரியல, ஒரு கஜானா அப்படி காலியாகுமா? சுவாமிநாதன் ஐயா வார, நீங்க ஃப்ரீயா பேசலாம். இப்ப இதை முடிச்ச பிறகு உங்கள்கிட்ட தான். அதே மாதிரி கடன் இந்த தேர்தல் முழுக்க இந்த பிரச்சாரத்தை பார்த்தீர்கள்னா திமுக கடன் வாங்கிருச்சு, அதிக கடன் வாங்கிருச்சுன்னு அதை ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாங்க டிஎம்கே. இன்னைக்கும் கூட சட்டமன்றத்தில் KN நேரு முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள் தெளிவாக சொன்னார், கடன் வாங்காமல் ஒரு ஆட்சியை நடத்துவது சிரமம். இதை உங்களுடைய ஆட்சியை சார்ந்த நிதித்துறை செயலாளரே சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்க அந்த பிம்பத்தை ஏற்படுத்தினது மக்களை ஏமாற்றுகிற செயலா? இன்றைக்கு நீங்கள் கடன் வாங்கவில்லையா? நான் அதற்கும் பதில் சொல்லிட்டேன். நான் குறுக்க சொல்லணும்னா திரும்பவும் சொல்றேன். ஆக ஒட்டுமொத்தமா இவர்களுடைய ஆட்சியினுடைய செயல்பாடின்மை, செயலிழந்திருப்பதுதான் இன்னைக்கு விவசாயிகள் குமுறலுக்கு காரணமாக இருக்கிறது. வேளாண் துறை பட்ஜெட் அப்படிங்கிறது இந்த விவசாயிகளின் கண்ணீர் துடைப்பதாக இல்லை. விவசாயிகளுக்கு என்ன தேவைன்னு தெரியாம வெறும் ஏதோ ஒரு சிஸ்டமேட்டிக்கா, ஒரு மெக்கானிக்கலான ஒரு பட்ஜெட்டா தான் இந்த வேளாண் பட்ஜெட் இன்றைக்கு நடந்திருக்கிறது. அதை தாவேக அரசும் புரிந்து கொள்ளணும். மக்கள் இதை நன்றாக தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தெளிவடைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை. சொல்லுங்க தர்ம சாமிநாதன், நீங்க இடையிடையே வந்தீங்க, உங்களுக்கான நேரத்தை இப்ப நான் ஒதுக்கிட்டேன். நீங்க ஃப்ரீயா பேசுங்க ஐயா. இல்ல ஐயா, அந்த சகோதரர் நரேஷ்குமார் சொன்னதுல நாங்க வரவேற்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நாங்க இங்க வந்தோடனே உங்களை நெருக்கடி கொடுக்கல. நேற்று 8 அமைச்சர்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, வரவேற்கிறோம், நன்றி சொல்றோம், மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க நடத்துனீங்க, ரைட்டு. அதற்கு நெல்லுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க, கரும்புக்கு ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க, நாங்க வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னாங்க, கர்நாடகத்துல இப்ப தண்ணி இல்ல, இயற்கை நம்மள இது பண்ணிச்சுன்னா பிரச்சனை இல்லை. அங்க வந்து 99% தண்ணி இருக்குங்கய்யா, நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒழுங்காற்று குழு உத்தரவை மீறாரு, மேலாண்மை உத்தரவு மீறாரு, உச்சநீதிமன்ற உத்தரவு மீறாரு. அவர்கிட்ட நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தி ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நாங்க வந்து இப்ப உங்களுக்கு தாவேக அரசாங்கத்துக்கோ முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கோ நாங்க எதிரிகள் இல்லையா. விவசாயிகள் வந்து பொதுவானவர்கள், எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் இல்ல. என்னுடைய செய்தியெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், நேர்மையா பேசுவேன், உண்மையா பேசுவேன். நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க கடன் தள்ளுபடிக்கு வந்து RBI குற்றம் சாட்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு வழிகாட்டுதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்ப மகாராஷ்டிராவுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டம் ஐயா. இந்தியாவில் தானே இருக்கு மகாராஷ்டிராவும், தமிழ்நாடுங்க தானே இருக்கு. நீங்க அந்த இதை சொல்லவே சொல்லாங்க. அங்க 2 லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேல பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 60 நாளுக்குள்ள நான் என்ன சொல்றேன்னா 2 முறை 3 முறையா நீங்க இன்ஸ்டால்மெண்ட் நீங்க படிப்பு வரலாமே. நீ அது ஒண்ணும் இல்லையா? நீங்க RBI வந்து காரணம் காட்டுறது தவறான வழிகாட்டுதல். அவங்க வழிகாட்டுதல் சொல்லியிருக்க உங்களை தடனை தள்ளுபடி பண்ணலான்னு சொல்லல.
வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா இப்ப நீங்க உடனே முழு கடனையும் தள்ளுபடி. நாங்க என்ன சொல்றோம்னா தொடக்க வேளாண்மை குற்றவைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா அமைச்சரை விட்டு ஒரு உத்தரவு போடுங்க. தொடக்க வேளாண்மை குற்றவைக்கு எந்த விவசாயிட்டும் கடன் கூடாது, கடன் வசூல் பண்ணாங்க, அவங்க நெருக்கடி இருக்காங்க, குறுவை சாகுபடி பண்ணல, உணவுக்கே பஞ்சமா இருக்கும்போது எப்படி அவங்க கடன் கட்டுவாங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணீங்கன்னா முதலமைச்சர் சார்பில் எல்லாத்துக்கும் ஜீவா அனுப்புங்க சார், உத்தரவு போடுங்க, அவங்க கடன் வசூல் பண்ணாம இருக்கட்டும். நான் என்ன கேட்கறேன்னா சார், இப்போ உங்களை நெருக்கடி பண்ணல 80 நாள் தான் வந்திருக்கு, நாங்கள் வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். இளம் வயசுக்கு வேளாண்மை துறை அமைச்சர் வினோத் வந்து ஒரு இளைஞரே நாங்கள் மகிழ்ச்சியா இருந்தோம். பட்ஜெட் வந்து ஒரு தொழில்நுட்பமா இருக்கும், விவசாயியோட வளர்ச்சியா இருக்கும் தான் நினைச்சோம். ரொம்ப நல்ல மனிதர் தான், நாங்கள் இல்லைன்னு மறுக்கல. நீங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் உண்டு தான், அதை நான் வரவேற்கிறோம். நெல்லுக்கு ஊக்கத்தை கொடுத்துருக்கீங்க, உடனே எங்களுக்கு 3500 ரூபா கொடுங்கன்னு கேட்கல, 4500 ரூபா கொடுங்கன்னு கேட்கல, ஸ்டெப் பண்ணுங்க, அதை வேணாம் சொல்ல. இப்பங்க வறட்சியில உண்மையாவே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மிகப்பெரிய மோசமான ஒரு வறட்சியை காவிரி டெல்டா சந்திச்சிருக்கு. இப்ப நீங்க என்னன்னா தண்ணி அங்க இல்லைன்னா பிரச்சனை கிடையாது ஐயா. இப்ப வந்து 99.9% அங்க தண்ணி இருக்கு. கேரங்கிலையோ, கேமாவதிலையோ, கிருஷ்ணசாகர்லையோ எல்லா அணையிலுமே இருக்குங்க. நீங்க இருந்து உங்களால வாங்க முடியலங்கிறதா எங்களுக்கு பார்த்தா இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, நீ அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க வேணாம், நம்ம வாழ்வாதார உரிமை அது. 4 கிலோமீட்டர்ல போய் மேகதாட்டு அணையை கட்டுறேங்கிறாரு, 6 தாட்டம் இடம்ங்கிறது. அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஏன் 200 கிலோமீட்டர் பாக்கி 200 கிலோமீட்டருக்கு 4 கிலோமீட்டர் எதுக்கு இருக்குன்னா, நமக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாதுங்கிறத திட்டவட்டமா இருக்காங்க கர்நாடக அரசு. அவங்ககிட்ட போய் பேச்சுவார்த்தை பண்ணி நமக்கு என்ன பண்ணுவோம். நாங்க அதான் சொல்றோம், என்னன்னா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போடுங்கிறோம். நேரம் நஷ்டஈடு வாங்கிருக்கலாம் கர்நாடக அரசுல இருந்து, நஷ்டஈடு வாங்கி எங்களுக்கு காவிரி விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் கொடுத்துருக்கலாம். நீங்க உங்க மேல நாங்க வருத்தப்படல, உங்க மேல வேகமா சொல்லல. நாங்க எந்த அரசியல் கட்சி சார்ந்து கிடையாது, இவங்களுடைய உணர்வுல புரிஞ்சுக்கன்னு சொல்றோம். நாங்க நிறைய திருப்பு எல்லா விவசாயத்துக்கும் சொல்லியிருக்கோம். ஐயா பிஆர் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஐயா கண்ணி சொல்லியிருக்காங்க, ஈசன் முருகன் சொல்லியிருக்காங்க. எல்லா விவசாயத்துக்கு தலைவரும் நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க முழுமையான கடனை வந்து தள்ளுபடி பண்றது உடனே நீங்க கொட்டி கட்ட வேண்டியது இல்லை. அதை 60 நாள் டைம் இருக்கிறாங்களே, இப்ப மகாராஷ்டிரா 2 லட்சம் வாங்கி தள்ளுபடி பண்ணிருக்காங்களே, அது மாதிரி பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். நான் வந்து நெருக்கடி கொடுக்கலாம் உங்களுக்கு. 80 நாள் வந்திருக்கிற வரவேற்கிறோம், நீங்க ஆட்சி உங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனா நீண்ட கால திட்டம்னு இருக்கு. இப்ப வந்து என்னன்னா சாவபுரனை எப்படி காப்பாத்துறதுன்னு இருக்கு. எங்களுக்கு வறட்சி நிவாரணமா ஏக்கருக்கு 25000 பூர்வ பொய்த்து கொடுத்தீங்கன்னா வாழ்வாதாரம் உயரும். விவசாய தொழிலாளருக்கு 10000 நீ கொடுத்தீங்கன்னா நீ திட்டங்களை நீண்ட கால திட்டங்களை கொண்டு வாங்க, ஒண்ணு பிரச்சனை இல்லை. ஆனா நீ என்ன பண்றீங்கன்னா, ஒவ்வொரு பிஎஸ்சிபிக்கும் கூப்பிட்டு விவசாயிகள்ட்ட கடனை கேட்காங்க, நெருக்கடி கொடுக்காங்கன்னு சொல்லிருங்க. நீங்க என்ன ஒரு 3 மாதம் கூட தள்ளுபடி பண்ணுங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நாங்க உடனே பண்ணணும்னு சொல்லல. அதனால என்ன பண்றோம்னா, ஐயா ஒரே விஷயம், இப்ப அவங்க சொல்றாங்கல்ல கர்நாடகத்துல தண்ணி இருந்தா தானே மழை பெஞ்சா அந்த ஆட்சியெல்லாம் இது பண்ணிக்கலாம், அதுக்கு உண்மை இல்ல. இப்ப தண்ணி ஃபுல்லா இருக்கு அவங்கள்ட்ட, நம்மள்ட்ட உபரி நீர் தான் கொடுக்குறாங்க அவங்க. கண்டிப்பா கண்டிப்பா நம்மள்ட்ட கொடுக்கறது உபரி நீர் தான், அதை கேட்டு பெருங்கிறோம். சரி அக்னீஸ்வரன் சார், இப்போ இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவுடைய ராஜேந்திரன் என்ன சொல்றாரு, இந்த நிதிநிலை 2 வருஷத்துல நாங்க அதெல்லாம் சரி செய்யறோங்கிறீங்களே, உண்மையிலே நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்போதையா நிறைவேற்ற போறீங்கன்னு உடனே கேட்கிறாரு. ஒரு குவார்டர் பீரியட் கூட முடியல ஒரு அரசாங்கத்தினுடைய 3 மாதத்திற்குள்ள. ரொம்ப அவசரப்பட்டு எதிர்க்கட்சிகள் கேட்கிறார்களோ, இன்னும் காலம் தேவையோ? அக்னீஸ்வரன் சார், நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது இவங்க இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, நாங்க வந்து அது எல்லாத்தையும் சரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்து அதன் அடிப்படையில தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. சரி, இப்ப வந்ததுக்கு பிறகு இல்ல 80 நாள் தான் ஆச்சு, இல்ல நாங்க வந்து எல்லாத்துலயும் வெள்ளை அறிக்கை கொடுக்கிறோம். அப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க தமிழ்நாட்டை சரிப்படுத்திடுவோம்னு சொன்னீங்களா, அது எப்படி? இதெல்லாம் தெரியாம தான் சொல்லிட்டீங்களோ சார்? 10,65,000 கோடி திமுக ஆட்சி காலத்துல வாங்கினது உண்மை. திமுக மட்டும் கிடையாது, 52 இருந்து காங்கிரஸ், திமுக, அதிமுக எல்லாம் சேர்த்து. ஆக கடந்த 70 ஆண்டுகளாக வாங்கியது 10,65,000 கோடி. ஆனால் கடந்த 2 மாசத்துல தாவேக அரசு வாங்கிய கடன் 21,000 கோடி 2 மாசத்துல. அப்ப இன்னும் 10 மாசத்துல எவ்வளவு வாங்குவாங்க? அப்ப கடனையும் வாங்கிக்கிறீங்க, கடன் இருக்குன்னு சொல்றீங்க, முன்னாடி ஆட்சி சரியில்லைன்றீங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? மீண்டும் கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடி செஞ்ச ஆட்சியாளர்கள் சரியில்லை, அதுக்கு 5 வருஷம் போதாது, பத்தாது, என்ன திரும்ப ஒரு 5 வருஷம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கன்னு சொல்ல போறாங்க. தமிழ்நாடு மக்களே அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த 5 வருஷம் பத்தாது. அதிமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் கட்சி, காங்கிரஸ் ஊழல் கட்சி, சாரி கூட்டணி வந்துச்சுல, இப்ப காங்கிரஸ் ஊழல் கட்சி இல்ல, அதனால இந்த 2 கட்சி ஊழல் கட்சி. அதனால எங்களுக்கு திரும்ப ஒரு 5 வருஷம் கொடுங்கன்னு கேட்க போறாங்க. நான் என்ன கேட்கிறேன், கொடுத்த நேரம் நீங்க இவங்க சார் நம்ம ஆட்சிக்கு வருவோமா வரமாட்டோமா நினைச்சுதான் சார் இவ்வளவு இது கொடுத்துட்டாங்க. இந்த 2,500 ரூபாய் தருவோம், பெண்களுக்கு தருவோம்,
இந்த மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடு முழுக்க எல்லா பேருந்துகளிலும் எல்லா இடங்களிலும் இலவசம், அதெல்லாம் இப்ப யாராவது கேட்கிறாங்களா? பாத்தீங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் திரு விஜய் அவர்கள் வந்துவிட்டார், எங்களை பாதுகாப்பார், எங்களுக்கு நல்ல ஒரு அரசை தருவார்னு நம்புறாங்கல்ல. இந்த நம்பியவர்கள் நம்பிக்கைக்கு ஏற்றாப்புல இந்த ஆட்சி, இந்த அரசு 5 ஆண்டு காலம் வருமா, நடக்குமா என்பதுதான் என் கேள்வி. நண்பர் சொல்லும் போது சொன்னார், தாவேகா நண்பர் பேசும்போது சொன்னாங்க, என்ன சொன்னார்னா, இதுவரைக்கும் தண்ணியே இவ்வளவா வரல அப்படின்னாரு. கடந்த 12 வருஷமா காவிரியில தொடர்ந்து தண்ணி வந்துச்சு. இந்த ஆண்டுதான் இந்த சிக்கல். ஜூன் மாசம் 12ஆம் தேதி தண்ணி திறக்கல, அதனால இந்த சிக்கல். இதுக்கு இடையில அங்க ஒரு சுயநலம். என்னது? காங்கிரஸ் வரும்போதெல்லாம் இந்த காவிரி இஷ்யூவை எடுத்து ஆடுன்னு காலில சலங்கை கட்டி கர்நாடகாவில் ஆடிடுவாங்க. என்னது? இந்த மேகதாடு பிரச்சனை கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் தொகுதி. அதனால நம்ம வாழ்நாள் முழுவதும் சீதாராம் ஐயா ஜெயபிரகாஷ் நாராயணன் காலத்திலிருந்து அரசியல் இருக்கிறாரு, அவரை நம்ம வீழ்த்திட்டோம். ஆகையினால நம்ம தான் நிரந்தர முதலமைச்சர், நம்ம தொகுதியை பார்த்துக்கிட்டா அவங்களுடைய செல்வாக்கு நிலமும் அங்க உள்ள இருக்குது. ஒரு பொதுநலத்தில் ஒரு சுயநலம், அங்க மேகதாட்டு பிரச்சனை. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் நீதிமன்றத்திற்கு போய் விடை எங்களுக்கு தீர்வு சொன்னாலும் சரி, ஆனால் விவசாயிகளுக்கு நாங்கள் 5 ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்போம்னு சொன்னீங்க பாருங்க, குடுக்கல பாருங்க. ஆனா இது வெற்றின்னு உங்களுக்கு வெற்றி, விவசாயிகளுக்கு தோல்வி, தமிழ்நாட்டுக்கு தோல்வி. ஆகவே தாவேகா அரசு இந்த விளம்பரம் பண்றதை விட, நிறைய பேசி மயக்கிறதை விட, தயவு செய்து உங்களை மன்றாடி கேட்கிறேன். நன்றி. செயலில் இறங்கு பேசுங்கள். பேசுவதற்குத்தான் சட்டமன்றம். சாமிநாதன் உடைய கருத்தை சுருக்கமாக நிறைவு கருத்தை வைங்க இன்றைய இந்த விவாதத்தில். திரு சாமிநாதன் ஐயா சுருக்கமா. வணக்கங்க. ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு என்னன்னா உடனடி நிவாரணம் எங்களுக்கு குறுவை தொகுப்பு ஏக்கருக்கு 25,000 ரூபா உடனடியாக வழங்கணும். ரெண்டாவது விவசாய தொழிலாளருக்கு ஏக்கருக்கு 10,000, உங்களுக்கு 10,000 ரூபா மாதம் 10,000 ரூபா கொடுத்துடணும். எங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் முதலமைச்சர் மாண்புமிகு சோசபதி அவர்கள் என்ன கேட்கறதுன்னா, இப்போ எங்களுக்கு குருவை போச்சு. இப்போ எங்களுக்கு ஒரு போத்துக்குனாலும் சம்பா சாகுபடிக்கு தண்ணியை பெற்று தருவீங்களா? அதற்கான வாய்ப்பு இருக்கா என்னங்கிறத எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா தேடி பட்டம் தேடி பார்த்து வரைக்கும் கண்ணமான பாட்டே இருக்கு. பாடியில பட்டம் போனோம்னா எங்களுக்கு நல்ல சிறப்பா இருக்கும். அது உங்களுக்கு அந்த விதையினல் ஒரு நாகரிகமா, அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு திருவிழா மாதிரி ஆடிப்பட்டம் வதைக்கிறது அப்படி இருக்கும். இப்போ எங்களுக்கு என்னன்னா, குருவை போயிடுச்சு, இப்போ உங்களுக்கு சம்பா நடக்குமா என்னங்கிறது அதுவும் ஒரு சந்தேகமா இருக்கு. எங்களை மனநிலையே ஒரு மாதிரியா இருக்கு. நைட்டெல்லாம் இரவெல்லாம் படுத்தா தூக்கம் வர முடியுது. எங்களுக்கு நாங்க என்ன கேட்கறோம்னா, சகோதரர் நரேஷ்குமார் வந்திருக்காங்க, உங்க தாவைக்கார செய்தி தொடர்பாக உங்களை வாழ்த்துக்கிறேன், வணங்குகிறேன். ஒண்ணு இல்ல, உங்க முதலமைச்சர்கிட்ட ஒரு போகத்துக்கு சம்பா சாகுபடிக்கு எங்களுக்கு தண்ணீரை பெற்று தருவீர்களா என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கு. அதை பெற்று தருவதற்கு முயற்சிகளை முதலமைச்சர் எடுக்கணும். ஒண்ணு, இந்த நிவாரணங்களை உடனே அறிவிக்கணும், வறட்சி நிவாரணங்களை அறிவிக்கணும். செப்டம்பர் வரலன்னா உங்களுக்கு இந்த அறிவிச்சீங்கன்னா நீங்க செப்டம்பர்ல கொடுத்தீங்கன்னா கூட ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு மன சந்தோஷம் இருப்போம், வருது நிவாரணம் கொடுக்குறாங்கன்ட்டு. அது ஒண்ணு. ரெண்டாவதுங்க, கடன் தள்ளுபடியா இப்ப நெருக்கடி கொடுக்க கூடாது. இப்ப கடன் கேட்கறவங்க தொடக்க வேளாண் கூட்டல எந்த விவசாயிக்கும் நெருக்கடி கொடுக்க கூடாது. நீங்க 6 மாசம் கழிச்சு கூட நீங்க கடனை வர வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப கடனை கட்டுங்கன்னு எந்த விவசாயம் நெருக்கடி கூடாது. கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை காவிரி டெல்டா விவசாயிகள் இல்ல, முடிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, கர்நாடகாவில் நீங்க கூடிய விரைவில் பெற்று தந்தாதான், தண்ணியை பெற்று தந்தாதான். நீங்க தண்ணி குறைஞ்சு போச்சு, 20,000 இருந்தது, நீங்க 9,000 தான் வருதுங்கிறாங்க. இப்ப இருக்கு குறைஞ்சு போச்சு. அவங்க உபரி நீரை விடல. உபரி நீர் நீங்க தண்ணியை கேட்டுப்பட்டீங்கன்னா ஒருபோது சாகுபடி நிலைக்கும், விவசாயிகள் வாழ்வாதாரம் சிறக்கும். கண்டிப்பா முதலமைச்சர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், ஒருபோது சாகுபடினா தண்ணியை கேட்டு நம்புறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். நன்றி சார். உங்க கருத்தை இப்போ உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் நம்முடைய தர்மசாமிநாதன். நரேஷ், நீங்க சிஎம்கிட்ட சொல்லணுங்கிற. சிஎம் காதுக்கு ஆல்ரெடி போயிருக்கோம். ஆல்ரெடி ஐயா சொல்றாங்க பாருங்க, உங்க மேல ஒரு ஆட்சியினுடைய பிரதிநிதியாக, நீங்க ஒரு அரசாங்கத்தினுடைய அரசு பிரதிநிதியில ஒரு கட்சி பிரதிநிதியாக எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. இந்த நாட்டில் உள்ள ஒரு சாமானிய விவசாயிகளுடைய நம்பிக்கையை பாருங்க. அந்த நம்பிக்கையை பெற்றது தளபதி விஜய் அவர்கள். அவருக்கு கண்டிப்பாக இந்த எல்லா கோரிக்கைகளும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆல்ரெடி கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றைய விவசாய சங்கங்கள் வந்திருந்தாங்க, பேசியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் கோரிக்கை வைக்கப்பட்டது. நம்ம இன்னைக்கு நிறைவேற்றினதுனால கரும்புக்கும் நெல்லுக்குமான ஆதார விலை பேசுறோம். நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. எதையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற பரிசீலனை போயிட்டு இருக்கு. அக்னீஸ்வரன் சொல்லும்போது சொன்னாரு, எல்லா திட்டங்களும் எங்களுடைய திட்டம், திமுகவுடைய திட்டம், அதை செயல்படுத்துறீங்க. அப்புறம் புதுசா என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டாரு. இதுல வேற என்னன்னா, எங்க திட்டங்களை தடை பண்ணாம கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது புரியல, எங்களுடைய திட்டங்களை நீங்க தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதை தொடர்ந்தா எங்க திட்டங்களையே தொடர்றாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் எங்களுக்கு புரியல. கடந்த ஆட்சியில, அதிமுக ஆட்சியில தொடரப்பட்ட நிறைய மக்கள் நல திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. அதையெல்லாம் இந்த ஆட்சியில்
ஆட்சியில் நாங்கள் தொடர்ந்து கொடுக்குறோம். மக்களுக்கு போக வேண்டிய நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் கழித்து 4.5 ஆண்டுகள் கழித்து 5வது ஆண்டில் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் நீங்கள் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே எதிர்பார்க்குறது வியப்பாக இருக்குது. கண்டிப்பாக அனைத்து கோரிக்கைகளும் கொடுத்த வாக்குறுதிகளும் சொன்ன வார்த்தை தவறாமல் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் அப்படின்றதுல இப்போ நரேஷ் இப்போ இந்த குறிப்பிட்ட இந்த 80 நாளில் 90 நாட்களில் நீங்கள் அழகாக நாங்கள் செஞ்சுருக்கோம், இது எனக்கு வியக்கத்தக்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, இந்த அரசாங்கம் விவசாயத்துறையிலேயே நான் சொல்றேன், விவசாயத்துறையிலேயே இந்த நிதி நெருக்கடியில் எப்படி இந்த கடன் தள்ளுபடியை அந்த 6000 கோடி ஒதுக்குனாங்க அப்படின்றத நான் வந்து உண்மையிலே வியந்து தான் பார்க்குறேன். இவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இந்த 2500 ரூபாய் எப்படி கொடுப்பாங்க, பேருந்து வசதிகள் எப்படி கொடுப்பாங்க, இதெல்லாம் சொல்லும்போது நரேஷ் the hectic talk is going on. இந்த 2500 தான் பொதுமக்கள் கேட்குறாங்க. அது பொதுமக்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எப்போ வரும் அப்படின்றத தாண்டி இன்றைக்கு இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக நான் பெரிய சாதனையாக பார்க்குறது, இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வரி உயர்வும் மக்கள் மீது சுமத்தப்படவில்லை. அது மிகப்பெரிய ஒரு சாதனை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு ஆட்சியிலையும் எங்களுக்கு வந்து இந்த நிதி நிலைமை கொரோனா வந்துச்சு, வரி விதிப்பை ஏற்றி இதில் வந்து மக்கள்கிட்ட ஒரு பாரத்தை சுமத்துறாங்க. அதை இந்த வாட்டி செய்யலை. முக்கியமாக காவேரி விஷயத்தில் நம்ம எல்லாருமே பேசணும். தமிழக அரசாக எங்களுக்கு முழு தார்மீக பொறுப்பு இருக்குது. அதுக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வந்து எம்பிக்களை வச்சுருக்காங்க பாராளுமன்றத்தில். கடந்த 20ஆம் தேதியிலேருந்தே வந்து பாராளுமன்றம் கூடி அங்கே பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. மேகதாதுக்காகலாம் பேசினவங்க கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலை, காவேரி ஆணையம் தீர்ப்பை மதிக்கலை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்காக பாராளுமன்றத்தை முடக்காமல் நாடகம் போட்டது ஏன் அப்படின்ற கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது நிறைய விஷயங்களை திமுகவை எதிர்த்து பேசியிருக்கிறார். நான் அதுக்கு ஒவ்வொன்றா பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல கடந்த ஆண்டுகளில் இந்த காவேரி விஷயத்தில் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, திமுகலாம் என்ன பண்ணாங்க, இந்த காவேரி நடுவர் மன்றத்தை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான், தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதை புரிஞ்சுக்கணும். இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் ஒன்றிய அரசை வெளிப்படையாக கண்டிக்க கூட முடியாத முதலமைச்சராக இன்றைய முதலமைச்சர் இருந்திருக்கிறார். அதை இவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. மக்கள் பார்த்தார்கள், வேற யாரும் கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது, ஆட்சிக்கு வந்த உடனே சட்டமன்றத்தில் அதற்கான தீர்மானத்தை ஏற்படுத்தி இன்றைய குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. அதுவும் ஒரு அரசாக ஒரு திட்டத்தை அந்த நீட் தேர்வை எதிர்ப்பதில் என்ன ஒரு ஆயத்தத்தை செலுத்த முடியுமோ அது எல்லாத்தையுமே திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. அதே மாதிரி இந்த வாக்குறுதிகள், ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது பொய் வாக்குறுதியாக இருக்கக்கூடாது. மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குவதற்காக மட்டுமே வாக்குறுதிகள் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன குறுக்கீடு, நீங்கள் வந்த உடனே 2021 மாதம் ஒரு முறை ரீடிங் எடுக்குன்னு சொன்னீங்க, இன்னும் எடுக்கலை. அதாவது சொன்னீங்களே, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் தான் சொன்னீங்க, பொய்யே சொல்லக்கூடாது. இல்லை வாக்குறுதிகளை கொடுத்ததுல அதிக வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்த ஒரு மிகச்சிறந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின். மெயினான விஷயம் மாசம் ஒரு முறை மக்கள் கேட்டாங்க. ஏன்னா நான் ஒரு செய்தியாளர், மக்களோடு தான் பேசுவேன், தனியாக பேச மாட்டேன். திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாற்றாக நாங்கள் மாற்றத்தை தருகிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு வீழ்ச்சி அடைந்து போச்சு அப்படின்னு சொன்னவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் 5 ஆண்டு ஆட்சி கால சாதனைகளால் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது அப்படின்னு அவர்கள் வாயாலே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனையாக நான் பார்க்கிறேன். அதாவது தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளில் அத்துணை நிதி நெருக்கடியிலையும் வெறும் 0.07% இருந்த ஜிஎஸ்டிபி இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியாக கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு. 11 விழுக்காடு விவசாய மைனஸ்ல இருக்கு சார். 2 இலக்க பொருளாதாரத்தை கொண்டு வந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்படிப்பட்ட பொருளாதார வளர்ச்சியில இந்த தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு வந்துதான் உங்க கையில ஒப்படைத்திருக்கிறது. கரும்பு விவசாயம் 70% குறைஞ்சி 30% போயிடுச்சு. இன்றைக்கு அதே வேளாண் துறையில சேமிப்பு கடங்குகள் கட்டுவதை பற்றி இந்த அரசு பேசியிருக்கா? ஒதுக்கி இருக்கோம். என்ன பாலித்தீன் கவர் 10 கோடி ஒதுக்கி இருக்கோம். தார்பாலின் கவர் போட்டு மூடுவதற்கு அது எத்தனை நாள் தாங்கும்? 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட இங்க சேமிப்பு கிடங்குகள் அமைக்கிறதுக்கு 4.80 கோடி நிதி ஒதுக்கி இருக்கோம். மோகநிதி கடந்த ஆட்சியில் டெல்டாவில் ரோட்ல நெற்கள் முளைத்தது, கொஞ்சம் தான் முளைச்சதுன்னு சொன்னார் அமைச்சர். துணை முதலமைச்சர் அவர்கள் அடுத்த நாள் காலையிலேயே அந்த இடத்திற்கு போய் நேரடியாக ஆய்வு செய்து விரிவாக பத்திரிகையாளரை சந்தித்து பேசினார். அதே மாதிரி அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொன்னார்,
இதே விஷயத்தை தான் சொன்னாரு. இல்ல அது முளைத்து இல்ல எந்த போச்சு ஆட்சியும் இல்ல, டெல்டாவில் இந்த துயரம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அதுதான் அது இது எல்லாத்தையுமே திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக அதை சென்று மக்களோடு நின்று. ஆனா கடந்த 2 மாத காலமாக தமிழ்நாட்டிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் என்ன முடிவு எடுத்தார்? மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சருடைய பார்வை என்ன? சரி, இப்போ நிறைவான ஒரு கேள்வி மக்களின் குரலாக இந்த நிகழ்ச்சியில நிறைய பேர் வைக்கிறது. பொதுவாக நாங்க ஊடகங்களையும் பார்க்குறோம், சிஎம் ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ண ரொம்ப தயங்குறார், சில விஷயங்களை மக்களுக்கு முன்னாடி ஏன் பேசல? இப்போ நீங்க பேசுறது வேற விஷயம், சிஎம்ஏ வந்து பேசினா ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, நீங்க கவலைப்படாதீங்க நான் பார்க்கிறேன். இதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது ஒரு அரசாங்கத்தினுடைய தார்மீக டிக்னிட்டி, கடமை. சிஎம் ஏன் அப்படியே அமைதியாக இருக்கிறார்? இல்ல, நான் கேட்கல, மக்களுடைய கேள்விகள் தான். அது வந்து உரிமையா வந்து கேட்கறது தப்பு கிடையாது. உரிமையா கேட்கறாங்க. முதலமைச்சர் எங்க கிட்ட வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பேசணும் அப்படின்னு உரிமையா கேட்கறாங்க. அந்த விஷயங்கள்ல தேவையான இடங்கள்ல தேவையான அளவு தேவையான விஷயங்களை முதலமைச்சர் பேசுறாரு. அதான் பாக்குறோம். இப்போ கரூர்ல நடந்த கூட்டத்துல யாராவது லஞ்சம் கேட்டா இது என்னுடைய மகனுடைய ஆட்சி, அண்ணனுடைய ஆட்சி, எங்க விஜயோடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு முதல்வர் நீங்க காட்டுங்க. இதற்கு முன்னாடி இருந்தவர்களை நான் சொல்றேன். இந்த ஆட்சியில இருந்த முதலமைச்சர் லஞ்சம் வாங்குங்கன்னு சொன்னாங்களா? அதுதான் சொல்றேன். ஒரு முதலமைச்சர் லஞ்சம் வாங்காதீங்கன்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் பெரிய சாதனை. இது பெரிய சாதனை. இன்னைக்கு அதே கரூர் கூட்டத்துல அவர் பேசின எல்லா வார்த்தைகளையும் நம்ம டீகோட் பண்ணலாமா சார்? ஆபாசத்துக்கு உச்சம்லாம் இங்க பேச வேண்டாம். முதலமைச்சர் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு? ஒரு முதல்வரை காட்டுங்கங்கறார். நான் என்ன கேக்குறேன், ஒரே ஒரு முதல்வர் ஊழல் நடந்தா யாராவது அதிகாரிகளோ அமைச்சர்களோ காசு கேட்டா என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு பின்னாடி புகைப்படத்தை வச்சிருக்கீங்க. நீங்க சொல்றீங்க ரீல்ஸ் போடுறாங்க. அந்த ரீல்ஸ்ல சொந்த கட்சிக்காரங்க அரஸ்ட் பண்றாங்க சார். உங்க பின்னாடியே இருக்கிறாரு கர்மவீரர் காமராஜர் அவர்கள். அவர் கூட இருக்காரு சார். எங்க பின்னாடி இல்ல, எங்க கூடவே இருக்காரு. அப்போ இதுவரை ஒரு முதலமைச்சரையாவது காட்டுங்கன்னு ஏன் சொல்றீங்க? ரைட். தொடர்ந்து தாவேக அரசு திமுக குறை சொல்றதும் ஆட்சியில யார் அமர்ந்திருக்கோம் அப்படிங்கறதே தெரியாம எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. திமுக குறை சொல்றது, தாவேகாவை யாராவது நேர்மையாக விமர்சித்தால் கூட அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கிறது, இந்த மாதிரியான ஆதிக்க மனப்பான்மையோடு தாவேக அரசு நடந்துகிட்டு இருக்கு. சாமிநாதன் சார் ஏதாவது ஒரு சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஒரு ரொம்ப சுருக்கமா சொல்லிருங்க சாமிநாதன் ஐயா. அது ஒண்ணு இல்லைங்க. அந்த நெல் கொள்முதல்ல இப்போ 2250 ரூபா அந்த நெல்லுக்கு டன்னுக்கு அடிச்சிருக்காங்களா? பொது நெல்லுக்கு 2600 ரூபா டன்னுக்கு அடிச்சிருக்காங்களா? அதில் எங்களுக்கு 100 ரூபா ஷார்டேஜ் ஆகும். சகோதரருக்கு நான் விளக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மூட்டைக்கு 50 ரூபாங்கிறாங்க, சிப்பத்துக்கு 40 கிலோக்கு 50 ரூபா. அது இல்லாம இடையில 2 கிலோ போயிடும். இப்போ 40-600 வைக்கிறது இல்லை, 41 வைக்கிறாங்க. அதில் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு உடனே அமைச்சர் வந்து என்ன பண்றாங்கன்னா பட்டியல் எடுத்துற நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது தவறுன்னு சொல்றேன் நான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து ஈடுபடுற அந்த உயர் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும். அந்த சம்பந்தப்பட்ட எஸ்ஆர்எம் மேலேயோ டிஎம் மேலேயோ நடவடிக்கை எடுக்கணும். நீங்க பட்டியல் எடுத்து 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு சார் அவங்களை நடவடிக்கை எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும். ஒரே ஒரு கோரிக்கை இதற்கு முன்னாடி மூட்டைக்கு 40 ரூபாய் வாங்கினது, இந்த லோடு ஏத்துறதுக்கு இந்த கமிஷன்லாம் கேட்டாங்கன்னே கொடுக்காதீங்க. உங்களுடைய மாவட்ட டெல்டா மாவட்ட அமைச்சர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம முதலமைச்சர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டா கொடுக்காதீங்க. நிச்சயமா நேயர்களே, அப்ப முன்னாடி சட்டமன்றத்தினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்தான வேளாண்மை துறையில் குற்றச்சாட்டக்கூடிய விஷயத்தை நிறைய பேசணும், நிறைய நேரம் கொடுத்துருக்கோம். இது முதல்வருடைய அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக போய் சேரும். இந்த விவாதம் வந்து ஏதோ என்டர்டைன்மெண்ட் நடத்தலை, தமிழகம் முழுவதும் மக்களின் குரலாக ஜெயா பிளஸ் தொடர்ந்து நடத்துகிறது. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட தர்ம சாமிநாதன், அக்னீஸ்வரன், நரேஷ்குமார், தாவேகாவின் செய்தி தொடர்பாளர், திமுக தொழிலாளர் மோகநிதி, உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நான் உங்கள் சுஃபியான். மீண்டும் மற்றொரு அமர்வில் சந்திப்போம். நன்றி.